சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்ப அடுத்த நிகழ்வாக பார்த்து ரசிக்க இருப்பது 9ஆம் திருமுறையில் ஓர் இறை கொள்கை என்ற அற்புதமான ஒரு தலைப்பு. சிவத்தை தவிர வேற எதையுமே பாடும் பேசும் வழக்கம் சைவர்களுக்கு இல்லை. அதை எப்படி 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் நிறுவியிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக மாங்காட்டில் இருந்து பிரபாகரன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் உதவி மேலாளராக பணியாற்றி வருகின்றார்கள். பொறியியல் பட்டயம் மற்றும் பொறியியல் பட்டம் மற்றும் வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டயமும் பெற்றிருக்கின்றார்கள். சித்தாந்த ரத்தினம், சைவ நன்மணி, சித்தாந்த செல்வர், தேமொழி அரசு, திருத்தொண்டர் மாமணி என்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். கடந்த 16 ஆண்டுகளாக பன்னிரு திருமுறை மற்றும் திருப்புகழ், திரு அருட்பா, சைவ சித்தாந்த நூல்கள், பாம்பன் சுவாமிகளின் நூல்கள் என்று நிறைய உரையாற்றி கொண்டும் வருகின்றார்கள். அது மட்டும் இல்லை, ஐயா அவர்கள் பன்னிரு திருமுறை முற்றோதல்கள் மற்றும் தமிழ் வழி முறைப்படி சடங்குகளில் மக்களை ஈடுபடுத்தி கொண்டும் ஆற்றுப்படுத்தி கொண்டும் வந்திருக்கின்றார்கள். முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா, கைத்தொண்டு வளர் அடியார் திருக்கூட்டம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்பி ஆரூரர் பாடி அருளி செய்த திரு கச்சூர் ஆலக்கோயில் என்ற ஒரே தலத்திற்கு மாதம் ஒரு முறை சென்று மிகச்சிறந்த முறையில் உழவாரம் பணியை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அதாவது சில உழவாரங்கள் நாம் பார்ப்போம், போவோம், செய்வோம், அதுக்கப்புறம் அந்த கோயிலை பற்றி மறந்துடுவோம். அந்த கோயில் திருப்பியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா புல் மடிஞ்சிரும். ஆனால் இங்கே ஐயாவுடைய கொள்கை என்னன்னா, ஒரு கோயிலை எடுத்துக்குவோம், அதை சுத்தப்படுத்தி வச்சுக்குவோம் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு முறை சென்று இந்த கோயிலை முழுவதுமாக சுத்தம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். திரு கச்சூர் ஆலக்கோயில் என்ற அற்புதமான திருத்தலத்தில். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்து 9ஆம் திருமுறையில் ஓர் இறை கொள்கை என்ற அற்புத தலைப்பில் பொழிவாற்ற இருக்கின்றார்கள். ஐயாவிடம் இடையே ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வரவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர், நாமேல் நடவீரினியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடொருவ பொறுபடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே, குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர அரகர. இந்த அற்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவருளும் திருவருளும் முன்னிற்க பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்கின்ற அற்புதமான களத்திலே எளியனையும் ஒரு பொருளை கொண்டு எளியனுக்கு வாய்ப்பை நல்கிய குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான அடியார் திருக்கூட்டத்திலே சான்றோ பெருமக்கள் நிறைந்த அந்த பேரவையிலே எளியனையும் ஒரு பொருளை கொண்டு வாய்ப்பை நல்கிய இந்த அற்புதமான அமைப்பினுடைய செயல்முறை தலைமையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சிவ
லாவண்யா அருள் அம்மையார் அவர்கள் திருவடிகளை இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். பல்வேறு அடியார் பெருமக்கள், பல்வேறு அருளாளர்கள் இந்த களத்திலே 9ஆம் திருமுறையினுடைய சிந்தனைகளை மிகச் சீரிய முறையிலும் மிக அரிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். சைவம் காட்டுகின்ற நெறி என்கின்ற முறையிலே நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ற ஒன்றை இந்த 9ஆம் திருமுறையில் இருப்பதை எடுத்து இயம்ப வேண்டும் என்று எளியன் கருதினேன். குருவருள் அதற்கு துணையாக நின்றது என்று சொல்லலாம். 9ஆம் திருமுறையில் ஓரிரை என்கின்ற தலைப்பின் மூலமாக இந்த சிந்தனையை தொடங்கலாம் என்று குருவருள் உணர்த்திய வண்ணம் சில செய்திகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சைவ சமயம் என்ற ஒரு அற்புதமான இந்த சமயத்திலே பல்வேறு நெறிகளை நமக்கு கற்பித்திருக்கின்றார்கள் அருளாளர் பெருமக்கள். திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும், நாளும் திருமுறைகளை ஓத வேண்டும், ஒழுகலாறு, சமய ஒழுகலாறு என்று சொல்லப்படக்கூடிய அனுஷ்டானம் என்பதை அதை நாளும் தொடர வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு பல நெறிகளை கற்பித்துக் கொண்டு வருகின்ற அருளாளர் பெருமக்கள் பதிகங்களிலே முக்கியமான ஒரு செய்தியையும் பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அருளாளர்களும் இதை பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். நம் பதிகங்களை சிந்திக்கின்ற அந்த சூழலில் இந்த கருத்தை பலரும் அதை சற்றும் அது மிக முக்கியமான ஒரு பொருளாக கொள்ளாது, அப்படியே பாடல்களாகவே விட்டு விடுகிறார்கள். அதுதான் ஓரிரை என்பது. வடமொழியிலே ஏக தெய்வ வழிபாடு என்றும் தமிழில் ஓரிரை கோட்பாடு என்ற நிலையிலே அதை சொல்லுவார்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இந்த ஓரிரை கோட்பாடு என்பது. நாம் நம்முடைய சமய நெறியிலே பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஓரிரை கோட்பாடு என்பது. சமயாச்சாரியார்கள் முதல் நிலையிலே வைத்து எண்ணப்படுகின்ற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பதிகத்தின் நிறைவு பாடலிலேயே அதை பதிவு செய்கின்றார். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் என்று தன்னுடைய வருகையினுடைய நோக்கத்தை முதல் பாடலிலேயே பதிவு செய்கின்றார். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் என்று. ஒரு நெறி என்பதுதான் அதுதான் ஓரிரை, அதுதான் ஒரு நெறி. நாம் ஒன்ற வேண்டிய நெறி அதுதான் சிவநெறி, அதுவே திருநெறி என்பதை ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் பதிகம் முழுக்கவும் நமக்கு எடுத்து இயம்புவது ஓரிரை தான். அந்த ஓரிரை கோட்பாடு எல்லோருக்கும் தெரிந்த இடர்களையும் பதியங்களில் ஒன்றாக விளங்குகின்ற இடரினும் தளர், அந்த பதியம் முழுக்கவே இந்த ஓரிரை கோட்பாடை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணக்கடல் தொழுதொழுவேன், கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரிடில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள், உணகடல் தொழுதொழுவேன், உன் திருவடியை மட்டுமே தொழுவேன் என்பதுதான் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஓரிரை கோட்பாடை நமக்கு தருகின்ற இடம். தொடர்ந்து வருகின்ற நம்முடைய நாவுக்கரசர் பெருமானும் அந்த செய்தியை சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லோம் என்று அதே கோட்பாட்டை வலியுறுத்துகின்றார். பொது நீக்கி தனை நினைய வல்லவர்க்கு என்று அது இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் நமக்கு ஓரிரை கோட்பாட்டை வலியுறுத்துகின்ற இடமாக. இந்த இரு அருளாளர்களுக்கும் 200 ஆண்டுகளுக்கு பின்னே வருகின்ற நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் பெருமான் அதே ஓரிரை கோட்பாட்டை தொடர்கின்றார். ஞானசம்பந்த பெருமானை அடையாளம் காட்டுகின்ற நம்முடைய நம்பி ஆரூரர் ஞானசம்பந்த பெருமான் வரலாறு இத்துணை நீண்ட நெடிய வரலாறுன்னு எல்லோருக்கும் தெரியும். திரு சேக்கிழார் பெருமானுக்கு அந்த வரலாற்றை 1256 பாடல்களில் அடக்க முடியவில்லை, அதில் கொள்ள முடியும். அந்த அளவிற்கு வரலாறு நெடிய வரலாறு.
வரலாற்றில் எத்தனை எத்தனை அற்புதங்கள், எத்தனை எத்தனை நடைபெறுவதற்கு நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கூட நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியும். அந்த அளவுக்கு இதெல்லாம் கூட நடக்குமா அப்படி? அதெல்லாம் நமக்கு ஞானசம்பந்தர் பெருமான் வரலாற்றுல பார்க்கலாம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் வரலாற்றில் பார்க்கலாம். ஆனால் ஆரூரர் நமக்கு ஞானசம்பந்த பெருமானை அடையாளம் காட்டுவது எதை கொண்டு என்று பார்க்க வேண்டும். வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா. ஏகதெய்வ வழிபாடு. சிவபெருமானை தவிர, முழுமுதற் பொருளாகிய சிவபெருமானை தவிர வேறு ஒரு தெய்வத்தை எந்த சூழலிலும் நினையாதவர் என்று ஞானசம்பந்த பெருமானை அடையாளம் காட்டுவது என்ற நம்முடைய நம்பி ஆரூரர் எடுத்துக்கொள்ளுகின்ற செய்தி எது என்றால் ஓரிரை. மதுமலர் நற்கொன்றையான் அடி அலால் பேணா. இதுதான். அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. சுந்தரமூர்த்தி அதிகம் முழுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கறத, சாமி உன்னை விட்டா நான் வேற யார்கிட்ட போவோம், உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா, யார்கிட்டையும் போக மாட்டோம், உங்ககிட்ட மட்டும்தான். மணிவாசக பெருமான் கேட்க பின்னே வரை நமக்கு அதுக்கு மூவருக்கும் முற்பட்டவராக விளங்கிய மணிவாசக பெருமான் வரலாறு எல்லோருக்கும் தெரியும். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணையென நினைவனோ சொல்லாய். தொழுவனோ பிறரை பச்சைத்தால் அறமாட்டி படசடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானி ஏத்தாதே சிறு தெய்வம். சின்ன சின்ன சாமி விட்ட போகாதீங்க. எப்பொழுது முழுவதற் பொருளாகிய சிவத்தை நாம் வழிபட தொடங்கி விட்டோமோ அந்த ஒரு பொருளிலேயே நாம் நிற்க வேண்டும் என்பதை நமக்கு 8 திருமுறை வரையிலும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் வலியுறுத்தி வந்த ஒரு செய்தியை 9ஆம் திருமுறையிலும் 9 ஆசிரியர் பெருமக்களும் இதே செய்தியை பல்வேறு கோணங்களிலே நமக்கு எடுத்து பேசுகின்றார்கள். அந்த ஓரிரை கோட்பாடு 9ஆம் திருமுறையிலே நாம் பல்வேறு செய்திகளை இதுவரை சிந்தித்திருக்கின்றோம். ஓரிரை கோட்பாடையும் பேசுகிறதா 9ஆம் திருமுறை என்று பார்த்தால், ஏகதெய்வ வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓரிரை கோட்பாட்டையும் நமக்கு 9 ஆசிரியர் பெருமக்களும் வெவ்வேறு நிலையிலே எடுத்து இயம்புகின்றார்கள் என்பது தெரிகிறது. முதலாவதாக நம்முடைய திருமாளிகை தேவர் திரு இசைப்பா 9ஆம் திருமுறையிலே முதல் 2 பகுதி, ஒன்று திரு இசைப்பா, திரு பல்லாண்டு. அது முதல் பகுதியாக விளங்குகின்ற திரு இசைப்பா முழுக்க முழுக்க பெருமானை இசைவிக்கக்கூடிய பாடல்கள். பெருமானை இசைவிக்கக்கூடிய பாடல்கள். இசைவிக்கக்கூடியதெல்லாம் பெருமானுக்கு நமக்கு எது கேட்கணும், எது வேணுமோ நமக்கு தரக்கூடிய பெருமான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். பெருமானை இசைவிக்கக்கூடிய பாடல். இசையினால் ஆன பாடல்கள்னு ஒரு பொருள். பெருமானை இசைவிக்கக்கூடிய பாடல்கள். சாமி ஓகே சொல்லணும்ல. பெருமானை இசைவிக்கக்கூடிய பாடல்கள் தான் 9ஆம் திருமுறை பாடல்கள். அதில் திருமாளிகை தேவர் அருளிய ஒரு அற்புதமான பாடல். திறம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கீழ் நிகழ்வித்த நிகரிலாமணியே அறம்பல திறங்கண்டு அருந்தவருக்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புறன் சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டானேன் புணருமா புணரே. முதல் பதிப்பினுடைய 8வது பாடல். திறம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலாமணி. திறம்பிய பிறவின்னு ஒரு செய்தியை சொல்றார் நமக்கு திருமாளிகை தேவர். திறம்பிய பிறவி சில தெய்வ நெறி. அது என்ன திறம்பிய பிறவி சில தெய்வ நெறி? தெய்வங்கள் என்று நாம் இன்று வழிபடுகின்ற தெய்வங்கள் அனைத்துமே பிறவிகளை உடையதாக விளங்குகிறது. அந்த தெய்வத்தை அதை கண்டு நாம் இன்றைய சூழலிலே, இன்றைய உலகியல் சூழலிலே இது போன்ற தெய்வங்களை கண்டுதான் நாம் மயங்கி கொண்டிருக்கின்றோம். நமக்கு அப்படிதான் மார்க்கெட்டிங்கே நடக்கும். இந்த சாமி அதை பண்ணுது, இந்த சாமி இப்படி பண்ணுது, இந்த சாமி கிட்ட போய் நில்லுங்க, அந்த சாமி கிட்ட அப்படி கேளுங்க. என்ன உலகமே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு, என்ன உலகமே இப்படி பின்னாடி போயிட்டு இருக்கு.
பன்னிரு திருமுறை ஆசிரியர்களும் இத்தனை பெரிய அருளாளர்கள் எல்லாம் அவதாரம் செய்த இந்த இடத்திலா இது போன்ற நெறி நம்ம எல்லாம் திகைப்பில் ஆழ்த்துகிறது. போய் தான் பார்ப்போமா அப்படின்னு தோன்ற அளவுல நல்லாதான் இருக்கு போல இருக்க இருக்கும். திருமாளிகை தவிர எனக்கே ஒரு திகைப்பை கொடுக்குது அதெல்லாம் பார்க்கும்போதுன்ற. நாம் வழிபட வேண்டிய பொருள் எது என்றால், எது நம் பிறவியை நீக்குகின்ற ஒரு தெய்வமோ அதை நாம் வழிபட வேண்டும். அந்த தெய்வமுக்கே பிறவி வருது, அந்த தெய்வத்துக்கே பிறவி, அந்த பிறவி எடுத்து இந்த பிறவி, ஒவ்வொரு பிறவியா தெய்வங்களே பிறவி எடுத்துக்கிட்டு இருக்குன்னா அந்த தெய்வத்துக்கு பண்ணி நாம போனா நமக்கு பிறவிதான் வந்துட்டு. நாம் பிறப்பில்லாத நிலையை பிறவி இல்லாத நிலையை அடைய வேண்டும் என்றால் பிறவியே இல்லாத பிறப்பு இறப்பை கடந்தவனா விளங்குகின்ற பெருமானை வழிபட வேண்டும். அதுதான் சாமி சொல்றாங்க, திறம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே. அது இந்த மற்ற நெறிகள் எப்படிப்பட்டதுன்னா அது திகைக்கின்றேன், ஒரு மயக்கம், ஒரு மயக்கத்தை கொடுக்கும். நல்லாதான் இருக்குல்ல, நல்லாதான் இருக்குல்லன்னு ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான் எது தெய்வ மற்ற நெறிகள் எல்லாம். அந்த நெறிக்குள் என்னையும் செலுத்தாது என்னை தடுத்து ஆட்கொண்ட பெரும் நிரம்பும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலாமணியே. பெருமான் திருவடி கீழ் தன் திருவடி கீழ் வைத்து தன்னை ஆற்றுப்படுத்தினான் என்று நம்முடைய திருமாளிகை தேவர் பேசுகின்றார். அறம்பலதிரங்கண்டு அருந்தவருக்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா என்று பிள்ளை கூத்த பெருமானை முன்னிறுத்தி அந்த செய்தியை நமக்கு எடுத்து உரைக்கின்றார் நம்முடைய திருமாளிகை தேவர். தொடர்ந்து வருகின்ற நம்முடைய அடுத்ததா சேந்தனார் பெருமான். சேந்தனார் பெருமானும் இந்த செய்தியை நமக்கு ஒரு பாடலிலே எடுத்து, திருவேழிமலை தேவாரம், திருவேழிமலை தலத்தில் அருளி செய்த ஒரு திரு இசைப்பா பகுதி சேந்தனார் பெருமான் அருளியது. இத்தெய்வ நெறி நன்று என்று இருள் மாய பிறப்பு அரா இந்திரச்சால பொய் தெய்வ நெறிதான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறி நான்மறையவர் வீழிமிழலை விண்ணெடி செழுங்கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. சேந்தனார் பெருமான் அருளி செய்கின்ற திருவேழிமலை தலத்தில் இருந்த ஒரு பாடல். இந்த தெய்வம் இந்த நெறி நல்லா இருக்கேன், இதுலயே போயிடலாமா அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு ஒரு ஒரு மாயத்தை உண்டாக்குது. இங்க வாங்க உங்களுக்கு இதை தரோம், இங்க வாங்க உங்களுக்கு இதை செய்யறோம், இந்த சாமி இதை செய்வாரு, இங்க வாங்க 10 நாள் 15 நாள் அப்படி சொல்றாங்கல்ல. சேந்தனார் பெருமான் காலத்திலயும் இப்படி எல்லாம் இருந்திருக்கு போல. இத்தெய்வ நெறி நன்று என்று இருள் மாய பிறப்பு அரா, பிறப்பை நீக்க போறதில்லை, ஆனா ஒரு மாய சூழலை நமக்கு காட்டுகிறது. நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு பல சமயம் மாறுவதும் மதங்கள் மாறி செல்வதும் இது இங்க நடக்குதா, இதை பார்த்தா நல்லாதான் இருக்குல்ல. இதை பார்த்த உடனே நமக்கு என்ன நல்லாதான் இருக்குல்ல. நமக்கு பிரமிப்பை ஊட்ட வேண்டும். நமக்கு அப்படியே ஒரு அது எப்படி இருக்கணுமா, இந்திர சாலம். அது இந்திர சாலம்னா ஒரு மேஜிக் பண்ணணும். நமக்கு பார்த்த உடனே அது போன உடனே இல்லைங்க அப்படி பார்த்தேன், அப்படி ஒரு மயக்கத்தை உண்டாக்கணும். அப்படித்தான் அந்த நெறியில தான் நானும் போயிருவேனா. அந்த நெறிக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி. அது ஒரு பொய் தெய்வ நெறி. அது பொய் தெய்வ நெறின்றதும் அப்போ என்ன எங்க போகணுமா, சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறி, மெய் தெய்வ நெறிக்குள் செல்ல வேண்டும். பொய் தெய்வ நெறி நாம் புகக்கூடாது. இங்க பொய்யின்றாரு மெய்யின்ற. பொய்யினான மெய்யினான, பொய்யின்னா ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நம்ம எதுவும் தவறா சொல்ல வேண்டாம். பொய்னா நிலையில்லாதது எல்லாம் பொய், நிலையான பொருட்கள் அனைத்துமே மெய். எது நிலையான பொய் தெய்வம் சிவம் மட்டுமே நிலையானது, மற்றவை எல்லாம் நிலையில்லாதவை, அவையெல்லாம் பொய். பொய்யின்னா நான் என்ன பொய்யினா அவர் ஏதோ தவறு இல்லை, பொய்யின்னா நிலை இல்லாததுன்னு பொருள். இப்போ நம்மளுடைய வழக்கு சொல்ல பழங்காலத்துல சொல்றது, இன்னங்க உங்க ஊர்ல எப்படி இருந்தது, எங்கங்க வானம் பொய்த்து போச்சு அப்படின்னுவாங்க. வானம் பொய்த்து போச்சுன்னு. பொய்த்து போதல் அப்படின்னா வானம் எதை செய்ய வேண்டுமோ, மழை பொழிய வேண்டும், ஆனால் மழையை பொழியவில்லை, அப்போ அது என்ன சொல்லுவாங்க, பொய்த்து போச்சு. அப்போ செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் நிலை இல்லாது.
அது நிலை எப்பொழுதுமே ஒரு வேலை செய்து கொண்டே இருந்தால் அப்போ அது நிலையான பொருள். அது அதை செய்யவில்லை என்றால் பொய்த்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? பொய் என்றால் நிலையில்லாத, அந்த நிலையில்லாத தெய்வ நெறியை நானும் புகாத வண்ணம் என்னை காத்து ஆண்ட புராண சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறி நான் மறையவரு வீழிமிழலை விண்ணெழி செடுங்கோயில். ஆனால் திருவழிமிழலில் விளங்குகின்ற அந்தணர் பெருமக்கள் மறை வழியில் நின்று மெய் தெய்வமாக சொல்லப்படுகின்ற சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அந்த தெய்வ நெறி தெய்வ நெறியிலே சிவமலாது அவமும் அறிவோ, சிவத்தை மட்டுமே முழுவத பொருளாக கொண்டு வழிபாடு செய்கின்றார்கள். மற்றவற்றை எதையுமே அவர்கள் வழிபாடு செய்ய, அதை சொல்றாரு, நெறி சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. நல்ல அறிவுடையவர்கள் சிவத்தை மட்டுமே முழுவத பொருளாக கொள்வார்கள். நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்ல, கற்றதனால் ஆயபயன் என்கொல் வால் அறிவன் நற்றாள் தொழார் எனின். இந்த வால் அறிவன் சிவத்துக்கு மட்டுமே பொருந்தும். அவன் மட்டுமே வால் அறிவன், அவன் மட்டுமே அவன் மட்டுமே முழுவத பொருளாக சொல்லப்படுவது சிவம் மட்டுமே. அவன் திருவடியை வணங்காத கல்வி அறிவு பெரிய அறிவுன்னு சொல்ல முடியாது. வால் அறிவன் நற்றாள் தொழார், அதுவே அறிவுடைய பயன். சிவமல்லாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே, அறிவுடையோரே சிவமல்லாது அவமும் அறிவரோ கேட்கிறார். மெய் தெய்வ நெறியாக விளங்குகின்ற சிவத்தை மட்டுமே வழிபடுவதுதான் அறிவுடை செயல். அறிவுடையோர்கள் அதை மட்டுமே செய்வார்கள் என்று பொய் தெய்வ நெறி என்று சொல்லப்படக்கூடிய சிறு தெய்வ நெறியை நமக்கு மிக நுட்பமாக எடுத்து இயம்புகின்றார் சேந்தனார் பெருமான். சேந்தனார் பெருமானும் திருமாளிகை தேவரை ஒட்டியே அந்த ஏகதெய்வ வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற ஓரிரை கோட்பாட்டை நமக்கு வலியுறுத்துகின்றார். தொடர்ந்து வருகின்ற நம்முடைய கரூர் தேவர் பெருமான் திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்று சொல்லப்படக்கூடிய தலத்திலே ஒரு பாடலை அருளி செய்கின்றார். தலைவன் தலைவி அகத்துறை பாடலாக அமைந்திருக்கும் அந்த பகுதி. யாது நீ நினைவது எவரையாம் உடையது எவர்களும் யாவையும் தானாய் பாதுகை மழலை சிலம்பொடு புகுந்து என் தென் பனிமலர் கண்ணுள் நின்று அகலான் கேதகை நிழலை குறுகு என மருவி கெண்டைகள் வெறுவு கீழ்கோட்டூர் மாதவன் மணி அம்பலத்துள் நின்று ஆடும் மைந்தன் என் மனம் புகுந்தானே. யாது நீ நினைவது எவரையாம் உடையது, எவரை, நான் வேற யார்கிட்ட போறது, வேற யார நினைக்கிறது, எவர்களும் யாவையும் தானாய் எல்லாமே நீயாக விளங்கும் பொழுது தலைவனை நோக்கி தலைவி சொல்வதாக அமைகின்ற பகுதி. இது பெருமானை நோக்கி கரூர் தேவர் சொல்லுகின்ற நிலையாக நாம் இதை கொள்ளணும். எவரை யாம் உடையது, பெருமானே உன்னை அல்லாது வேறு யார்கிட்ட போய் நிக்கிறது. இதுதான் இந்த ஏக தெய்வ வழிபாடு, இது ஓரிரை என்பது இதுதான். எவரையாம் உடையது, வேற யார்கிட்ட போறது நானு. நம்முடைய நம்பி ஆரூரனுடைய வரலாற்றுல நம்பி ஆரூர் வரலாறு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்தது என்னன்னா, சுவாமி நம்பி ஆரூர் எல்லா தலத்திற்கும் செல்லுகின்றார். தலத்திற்கு சென்று பெருமானிடத்திலே எல்லாவற்றையும் எல்லா பொருள்களையும் வேண்டி வேண்டி பெறுகின்றார், பொருளை கேட்கின்றார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் கேட்டுதான் வாங்க, நாமளும் கேட்கலாம்ல. நம்பி ஆரூரர் கேட்கலாம்னா அவர் நிலை என்னன்னு பாக்கணும். நம்பி ஆரூரோட நிலை என்ன? நம்பி ஆரூரர் பெருமானிடத்தில் கேட்கின்றார், நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றோம், இந்த பொருள் வேண்டும். அது ரெண்டு ஒண்ணு இல்ல. ஒரு தலத்திற்கு செல்லுகின்றார் நம்பி ஆரூரர், பெருமானிடத்திலே பொருளை வேண்டி நிற்கின்றார். என்னென்னலாம் கேட்கிறாருன்னா, நாமெல்லாம் அப்படியெல்லாம் நாம கேட்போமான்னு நமக்கே சந்தேகமா, இப்படியெல்லாம் கூட கேட்கலாம். முப்போதும் நெய்ச்சோறு வேண்டும்னு கேட்கிறார். கரிவிரவு நெய்ச்சோறு முப்போதும் வேண்டும்னு கேட்கிறார். தலத்துல போயிட்டு திருநாகைக்காரணம் தலத்துல அந்த பதியம், திருநாகைக்காரணம் பதியம் பாத்தீங்கன்னா எல்லாம் என்னென்னலாம் கேட்கலாம் எல்லாம் கேட்கிறார். ஆரூர் மா நிதிய மதனில் முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும். திருவாரூர் நிதியில 3 கூறா போட்டு அதுல ஒரு கூறு எனக்கு கொடுத்துரும். ஏன் 3 கூறுனா, 2 கூறு ஏற்கனவே 2 பசங்க இருக்காங்க பெரியவங்க, அவங்க 2 பேருக்கு 2 நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால 3 கூறா போட்டு, பெரியவருக்கு ஒண்ணு, அடுத்தவருக்கு ஒண்ணு, அதுக்கு அடுத்து எனக்கு. பெருமானத்தை எல்லாவற்றையும் கேட்கின்றாரே. அந்த பாடல் வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனா நிறைவாக ஒரு பாடல் சொல்றார்.
பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடைய. சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் திருநாகை காரணம் பதிகம் நிறைவு பாடல். பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடைய. எனக்கு வேற யார் இருக்கா? உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? இதுதான் ஓரிரை. நான் வேற யார்கிட்ட போய் நிக்க மாட்டேன். கரூர் தேவர் அப்படியே கேட்க, யாது நீ நினைவது எவரை யாம் உடையது எவர்களும் யாவையும் தானாய். எல்லாமே நீ தானே, நான் வேற எங்க போய் நிக்கிறது? திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலத்துள் நின்றாடும் பெருமானே, உன்னை தவிர வேறு யாரிடத்தில் சென்று நான் கேட்பது என்று கரூர் தேவரும் அந்த திருவிசைப்பாவிலே நமக்கு அந்த ஓரிரை கோட்பாட்டையே வலியுறுத்தும் முகமாக பேசுகின்றார். தொடர்ந்து நம்முடைய திருவாலி அமுதனாரும் இதே செய்தியை நமக்கு வேறு முறையிலே கையாளுகின்றார். பாய்புலி தோலும் நல் அறவும் உண்பதும் பலி தேர்ந்து விடையது ஊர்வதும் மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடைகொள் வாழைகள் குதிகொள்ளும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்றி மற்ற ஆரையும் உள்ளுவது அறியேனே. பெருமானே, இந்த பெருமானை தவிர வேறு யாரை நான் உள்குவது? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் உடை பாய் புலித்தோலை உடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அரவத்தை உடன் வைத்திருக்கின்றார். அதுல ஒரு சொல்லு போட்டுவார், நல் அரவமும். அந்த அரவம் கொத்தாது நமக்கு. அந்த அரவம் விஷம் கிடையாது. பெருமானிடத்தில் இருக்கின்ற அரவம் தீமையை பயக்கக்கூடியது அல்ல. அதனாலதான் நல் அரவம்னு போட்டிருப்பார் அந்த அரவம். ஏன்னா சாமி கிட்ட இருக்குல்ல, அது விஷம் கேட்க அரவம்னு சொல்லக்கூடாது. அது நமக்கு நன்மையை செய்வதற்காக பெருமான் அதை வைத்திருக்கின்றார். நல் அரவமும். பெருமான் உண்ணுகின்றார். என்ன எதை உண்ணுகின்றார்? பலி தேர்ந்து. பெருமான் பலி தேர்ந்து உண்ணுகின்றான். விடையது ஊர்வதும். அவன் வாகனத்தை எடுத்து கொண்டு செல்லுகின்றான். எந்த வாகனம் தெரியுமா? விடை. மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் அடைகொள் வாழைகள் குதிகொள்ளும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும். இப்படிப்பட்ட பெருமான், இப்படிப்பட்ட வயல்கள் நிறைந்த தில்லையிலே விளங்குகின்ற அம்பலத்துள் ஆடுகின்ற பெருமான், அந்த பெருமானை தவிர அனலாடும் கோவினை, அனலாடும் கோ என்றால் வெறும் கையிலே அனலை வைத்துக் கொண்டு தில்லையில் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற எம் தலைவன் யாரு? அம்பலவான பெருமான். அவனை தவிர அன்றி மற்ற ஆரையும் உள்ளுவது அறியேனே. எனக்கு அவனை தவிர வேற யாரு நினைக்கிறது? வேற யாரையும் நினைக்கிறது. திருவாலி அமுதனுடைய பாடல். அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்றி மற்ற ஆரையும் உள்ளுவது அறியேனே. இப்படி அருளாளர்களை எல்லாரையும் அந்த வழி வரவங்க எல்லாரும் இது ஒரு தெய்வ நெறி என்பதையே நமக்கு எடுத்து பேசுகின்றார்கள். எல்லோருக்குமே இது, பலருக்கும் இது இந்த செய்தி கொஞ்சம் ஏற்புடையதா இருக்காது. என்னங்க நீங்க ஒரே சாமி, நீங்க பேதம் பாக்குறீங்க. அடிய இடத்துல சில பேர் குறிப்பிடும்போது சொல்லுவாங்க, நீங்க அந்த பிரிவினையை பார்க்காதீங்க, ஏன் நீங்க அந்த சாமி வேற, எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சீங்க. இந்த எல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமா இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஒண்ணுதான் எல்லாமா இருக்கு. எல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் தனித்தனிதான். அதனாலதான் நம்முடைய உமாவதி சிவம் உயிர்களை சொல்லும் பொழுது அவையினர் நிறைய இருக்கிறது, அது உயிர் தான். அது ஒன்னா இருக்குந்தா அது பேர் தான் பதி. அதனாலதான் தலைப்பு திருவருட்பணி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா பதி முதுநிலைன்னு சொல்லியிருப்பாரு, ரெண்டாவது உயிர் அவை நிலைன்னு சொல்லியிருப்பாரு. நிறைய இருக்குன்னு சொன்னா அப்போ அது உயிர்கள் தான். ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னாதான் அப்ப தெய்வம்னு அர்த்தம். அதுதான் தலைமை பொருளாக உள்ளது ஒன்றுதான். நாம் ஒரு பொருளை வேண்டி ஒரு பணி செய்கின்றோம், ஒரு செயல் செய்கின்றோம். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தண்ணி வேணும்னு வச்சோம், நீர் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீர் எங்கு கிடைக்குமோ அந்த இடத்தில் செல்ல வேண்டும். அந்த இடத்திற்கு செல்வது மட்டுமல்லாது, எந்த இடத்தை நாம் அகழ்ந்து எடுத்தால் அங்கு நீர் வருமோ அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு உரியவர்களை கொண்டு எங்க தண்ணி இருக்கும், இங்கதான் நீர் கிடைக்கும், பார்த்தோம்னா சொல்லுவாங்க தண்ணி இங்கதான் கிடைக்கும், இங்க தண்ணி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அப்ப நாம இந்த இடத்துல போயிட்டு நீரை எடுப்பதற்கு எல்லா சாதனங்களும் அங்க போகிறோம். அவர்கிட்ட எவ்வளவு தூரங்க தோண்டணும்? ஒரு 100 அடி தோண்டுங்க, தண்ணி வந்துடும் அப்படின்றாரு. சரி, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நாம போய் தோண்டணும். போயிட்டு தோண்டி முடிச்சாச்சு, தண்ணி வரல. அவர் கேட்கிறாரு,
நீங்க சொன்ன மாதிரி 100 அடி தோண்டணும், ஆனா தண்ணியே வரல. 100 அடியில தண்ணி வருமே இந்த இடத்துல, ஏன் வரல உங்களுக்கு? நீங்க 100 அடி தான் தோண்டினீங்களா? ஆமா 100 அடி தான் தோண்டினோம். அப்புறம் ஏன் தண்ணி வரல? சரி நேரா வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தா சொன்னவருக்கு அதிர்ச்சி. நாம என்ன சொன்னோம், என்ன செஞ்சிருக்காங்க? நீங்க 100 அடி தோண்ட சொன்னீங்க, நாங்க 10 இடத்துல 10 அடியா தோண்டி வச்சிருக்கோம், தண்ணியே வரல. 10 × 10 100 தானே, நாங்க தோண்டணும் தண்ணி வரல. 100 அடி தோண்டணும்னா 100 அடிய ஒரே இடத்துல தோண்டணும். 100 அடிய 10 இடத்துல 10ஆ தோண்டினா 10 இடத்துல 10ஆ தோண்டினது கரெக்ட் தான். 10 × 10 100 தான். சரி அது சரிதான். ஆனா அது ஒரு இடத்துல தோண்டா தானே தண்ணி வரும். அப்படி வழிபாடு செய்வது சரிதான், இறைவனை வழிபாடு செய்வது சரிதான். ஆனால் ஒரு பொருளாக கொண்டு வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய சிந்தனை ஒருமுகப்பட்டு நிற்கும். நம்முடைய பிணி என்று சொல்லப்படுகிற நோய் நமக்கு நீங்கும். நாம் நம்முடைய சிந்தை சிதறி இருக்குமே ஆனால் நம்முடைய வழிபாடு ஒருமுகப்படாது. நம்முடைய வழிபாடு ஒருமுகப்படாத பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாது. இதுதான் பல தெய்வங்களை பல இடங்களுக்கு போக வேண்டாம், பல செய்திகளை கேட்க, பல்வேறு செய்திகளுக்குள் போக வேண்டாம். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிருன்னு திருமூலருடைய வாக்கு அதுதான். ஒன்றுதான். அதைத்தான் ஓரிரை என்று நமக்கு குறிப்பிடுகிறார். பெருமானை தவிர வேறு யாரை உன்னை தவிர வேறு யாரை தொழுவனோ, அதுதான் மணிவாசகர் சொல்ற இடம். அதுதான் பெருமானே, உன்னை தவிர வேறு யாரை நினைப்பேன் நான்? எனக்கு வேற யார் இருக்கா? எல்லாம் நீ தானே எனக்கு. அது திருவாலியமுதனா அதை எடுத்து பேசாரு. அன்றி மற்ற ஆரையும் உள்ளுவது அறியேனே, நினைக்கிறதே கிடையாது வேற யாரையும். வேற யாரையும் நினைக்கிறது இல்லைங்க. நான் போற போக்குல பார்த்துட்டாவது போறது இல்லை, நினைக்கிறதே கிடையாது, உள்ளுவதே கிடையாது நான் வேற யாரையும். மணிவாசக பெருமானை நேரடியாக திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருமானுக்கு பெருந்துறை பெருமான் நேரடி காட்சி தந்து எழுந்தருளி ஆட்கொண்ட பெருமான் நம்முடைய மணிவாசக பெருமான். நீங்க யோசிச்சு பார்க்கலாம் எவ்வளவு பெரிய நிலை அது. மணிவாசகரே பயப்படுற சில ஒரு இடத்துல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மணிவாசகருக்கு பயமா? என்ன பயம்? மற்றுமோ குற்றில் வாழ் அறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. எனக்கு இந்த புத்துல இருக்கிற பாம்பை பத்தி கூட பயம் இல்ல. சில பேர் எப்பவுமே போய் தான் பேசிட்டு இருப்பான், எப்பவுமே போய் தான் பேசுவான், உண்மை பேசவே மாட்டான். அவனே என்னைக்கா வரணும் உண்மை பேசிட்டான்னு நமக்கு பயமாயிடும். இவனே உண்மை பேசுறானு, இவன் எப்பவுமே போய் தானே பேசுவான். அப்படி பொய் பேசுறோம் உண்மை பேசினா கூட எனக்கு பயம் இல்லை. உண்மையிலேயே அதெல்லாம் பயப்படக்கூடிய இடம். நாம பார்த்தா உண்மையிலே பயப்படுவோம். பொய் பேசுறோம் மெய் பேசினா நமக்கு ஒரு அச்சமா இருக்கு. என்ன இவன் போய் மெய்யா சொல்றானே. எனக்கு அதெல்லாம் கூட பயம் இல்லை. ஒருத்தனை பார்த்தா தான் பயமா இருக்கு. யார் தெரியுமா? மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெம்மாருக்கு அற்றில்லாதவர். இன்னொரு சாமி இருக்கான் சார், நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்டா நம்ம ஆள் இருப்பார், அவரு திருமுறைகள் சைவத்திலேயே இருக்கிறவர் தான். அவர் என்ன சொல்லுவாரு? அப்படிங்களாங்க ஐயா அப்படின்னு வரான் அவர். உன் என நினைந்து என் பெம்மாருக்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மானா ஒருத்தர் சொன்னாருன்னா அது ஆமா அப்படியா கேட்டு பின்னாடியே போயிடுறாள். அவனை பார்த்தா தான் பயமா இருக்கு. அப்போ இன்னொரு தெய்வத்தை உள்குதலே நம்முடைய வழிபாட்டுக்கு மிகப்பெரிய தடை. அதைத்தான் இங்க பேசுறாரு. அரியேனே, ஏன்னா ஏகாரம் பிரிநிலை. அது இன்னொன்னு கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். இது திருவாலி அமுதனார் நமக்கு தருகின்ற செய்தி. அதே தொடர்கின்ற நம்முடைய பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி என்கின்ற 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் ஒருவர். நாம எங்கேயுமே ஏதாவது கிடைச்சா உடனே நம்ம போயிடுறோம். அங்க கிடைச்சா அங்க, இங்க கிடைச்சா இது, எல்லாம் கிடைக்குது தானே, எல்லாம் கிடைக்கும். அப்படி எங்கேயும் போயிடாத, கிடைக்குதே ஏதோ ஒன்று கிடைக்குதேன்னு எல்லா இடத்துக்கும் போகாது. அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டு என்று புகுமிடம் நீ தேடாதே, புவலோக நெறிவடைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம்பலமே. தில்லை சிற்றம்பலம் என்கின்ற ஒரு தலைப்பாக ஒரு பகுதி அருளி செய்கின்றார் நம்முடைய பூந்துருத்தி நம்பிக்காடனம். அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ, இந்த நாம் வாழ்கின்ற இந்த லோகம், இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் அடியார்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். இங்க எல்லாம் சிவடியாரெல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம வேற எங்கேயும் இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இதுதான், இந்த இடத்தில் இருந்துதான் நாம் பெருமானை அடைவதற்குரிய ஒரே இடம் இதுதான். புகலோகம் உண்டு என்று புகுமிடம் நீ தேடாதே. அப்போ நாம வேற இடத்துக்கு போயிடலாம்.
புகலோகம்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறார் நம்முடைய பூந்துருத்தி நம்பிக்காடன். அந்த புகலோகம்னா நாம் செல்வதற்கு இன்னொரு லோகம் இருக்குன்னு நினைச்சுட்டு போயிடாத. புகுவதற்கு வேறு ஒரு உலகம் இருக்கு போல இருக்கு. உண்டு என்று புகுமிடம் நீ தேடாதே. புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீர் தேடா. இன்னொரு இடத்துக்கு போகாத. இதே ஓரிரை கோட்பாடு. புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள். இந்த பூ உலகத்தில் இருந்தே நாம் நாம் அடைய வேண்டிய புண்ணியங்களாக சொல்லப்படுகின்றது. நெறிகளாக நமக்கு தந்திருக்கின்றான் பெருமான். நெறிபடைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகம் ஆவதும் இருந்துதான் நாம் சிவலோகத்தை அடைய முடியும். நீ இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் நினைக்காத. சைவத்திலேயே பிறந்து சைவ குடியிலேயே வளர்ந்துகின்ற நாம் சைவர்களாகவே இருந்தே பெருமான் திருவடியை அடைய வேண்டும். நாம் இன்னொரு இடத்தை தேடி செல்லக்கூடாது. நாம் வேறு ஒன்று அங்கு கிடைக்கிறது, அந்த இடத்தில் அது கிடைக்கிறது, இந்த இடத்தில் இது கிடைக்கிறதுன்னு நாம வேற ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க கூடாது. இன்றைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஒரு மோகமாக ஒன்றை கற்பித்து அதன் மூலமாக பலரும் பல்வேறு இடங்களுக்கு தடம் புரண்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதை நமக்கு புந்துருத்தி நம்பிக்காட நம்பினார். புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே. இன்னொரு இடம் இருக்கு, அங்க போயிடலான்னு நினைக்காத. இதுதான் நமக்கு சிவலோகத்தை அடைவிக்கின்ற இடம். இந்த பூலோகம் தான், புவலோகம் தான் என்று இந்த நம்முடைய சைவ நெறியை நமக்கு ஓரிரை கோட்பாட்டை எடுத்து பேசுகின்றார். தொடர்ந்து நம்முடைய அடுத்ததாக வருகின்ற கண்டராதித்தர் என்கின்ற ஆசிரியர், நம்முடைய 9ஆம் திருமுறைய அடுத்த ஆசிரியர் கண்டராதித்தர். ஓரிரைன்னு பேசுகின்றோமே, அந்த ஓர் இறை என்று சொல்லப்படக்கூடிய முழுமுதற் பொருளாகிய பெருமான் யார் என்றால், நாம் எல்லாம் யார் மிக பெரியவர்களை நினைந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களெல்லாம் வந்து வழிபடுகின்ற பெருமான் அவன். இந்த உலகத்திலே எது மிக பெரும் பொருளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ, இதுதான் இந்த தெய்வம் தான் மிகப்பெரிய தெய்வம், இதுதான் மிகப்பெரிய தெய்வம் என்று எதையெல்லாம் நாம் சொல்லுகின்றோமோ அந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து வணங்குகின்ற பெருமான். ஓரிரை என்பதை நாம் எந்தெந்த கோணத்திலிருந்து பார்க்கிறோம் பாருங்க. ஓரிரை என்பதை முதல்ல என்ன பார்த்தோம்? பெருமானை தவிர வேறு யாரையும் பல தெய்வ நெறியில் திகைக்காமல் இருக்க வேண்டும்னு பேசினார் நம்முடைய திருமாளிகை தேவர். இதுதான் மெய் தெய்வ நெறி என்று பேசினார் சேந்தனார் பெருமான். பின்னே தொடர்கின்ற கரூர் தேவர் வேறு யாரையும் உடையது அல்ல, பெருமானை மட்டுமே. திருவாலி அமுதரும் அதே, வேற யாரும் உள்ளுவதில்லை. மற்ற இடத்திற்கு சென்று நாம் அடைய வேண்டியதல்ல, எல்லாம் இந்த இடத்திலேயே அடையலாம் என்று பூந்துருத்தி காணணும். இதெல்லாம் நாம் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டாம், இருக்கும் இடத்திலிருந்தே நாம் நெறியை பின்பற்றியே பெருமானை அடையலாம் என்கின்றவரே பேசிக்கொண்டு வருகின்ற போது கண்டராதித்தர் வேறு நிலையிலே அதை கையாளுகின்றார். மற்றவர்கள் எல்லாம் ஏன் பல தெய்வங்கள் வழிபாடு செய்கின்றார்கள்? பொருளை வேண்டி வழிபாடு செய்கின்றார்கள், பொன்னை வேண்டி வழிபாடு செய்கின்றார்கள். அவர்களுக்கு அது கிடைக்கிறது. அந்த தெய்வத்தை வழிபட்டால் அது கிடைக்கிறது, இந்த தெய்வத்தை வழிபட்டால் கிடைக்கிறது. அந்த தெய்வங்களே சென்று வழிபடுவது யாரை தெரியுமா? சிவத்தை தான். கண்டராதித்தர் இந்த முறையிலே இந்த ஓரிரை கோட்பாட்டை கையாளுகிறார். நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி முடியால் முடிகள் மோதி உக்க முழுமணியின் திரளை அடியார் அழகினால் திரட்டும் அணிதில்லை அம்பலத்துக்கு கடியார் கொன்றை மாலையானை காண்பது என்று கொலோ. தில்லை அம்பலத்துள் ஆடும் பெருமானை காண்பது என்றோ? அந்த தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமானை யாரெல்லாம் காண வருகிறார்கள் தெரியுமா? நெடியானோடு நான்முகன் வரும். நெடியான் என்றால் திருமால். அவர் நீண்ட நெடிதாக இருக்கார் இல்லையா? இந்த உலக மூவடி கேட்கும் பொழுது நெடிதாக நின்றார், நெடியான் என்றவர். நெடியானோடு திருமால் வரார். திருமால் தான் வராருன்னா நான்முகனும் வரார். பின்னே பிரமனும் அயன் தொடர்கின்றார். அயனும் தொடர்கின்றான். அயனோட அவ்வளவுதானா? இல்ல வானவரும் நெருங்கி. நான் வரேங்க ஐயா, நான் முதல்ல பாத்துட்டு கிளம்புறேங்க ஐயா, நான் முதல்ல நான் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் முன்னாடி வரான். நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி முடியாள் முடிகள் மோதி. அவங்க தலையில ஒருத்தரும் முடி வச்சிருக்காங்க. முடினா அவங்க எல்லாம் முடி கவிழ்க்கப்பட்டவர்கள், முடி சூட பெற்றவர்கள் அவர்கள்லாம். திருமாலுக்கு திருமால் என்ற முடி, நான்முகனுக்கு நான்முகன் ஒரு முடி. மற்ற வானவராக்கி இந்திரன், வருணன், வாயு,
இவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா வானவர்கள். இன்னைக்கு இவங்களதான் நாம எல்லாம் வழிபடும் பொருளா வச்சிருக்கோம். இவங்களதான் அவங்க எல்லாம் எங்க வராங்களா? அவங்க எல்லாம் இங்கதான் வராங்க. ஒருத்தர் நான் பாக்குறேன், நீ பாக்குற, நான் வந்துடுறேன், நான் முன்னாடி வந்துடுறேன், ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க, மோதி வராங்க. அந்த கூட்டத்துல நெரிச்சுக்கிட்டு வராங்களா எல்லாரும்? அப்படி ஒருத்தர் வரும்போது ஒருத்தர் தலையை வந்து முடி இருக்கு. அந்த ஒவ்வொரு தலைமுடியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைமுடியும் மோதி அதுல இருந்து அதுல மணிகள்லாம் இருக்கும் இல்லையா? முடி சூடி இருக்கால, முடியல மணி வச்சிருப்பாங்க. முத்து, வைரம், மாணிக்கம் இது போன்ற உயர்ந்த மணிகளை எல்லாம் அவர்கள் பொதித்து வைத்திருப்பார்கள் முடியல. அந்த முடி திருமுடியில அவர்கள் முடியில் வைத்திருக்கின்ற அந்த மணிகள் எல்லாம் செதறுதான். அவங்கெல்லாம் ஒருத்தர் மோதிக்கிறதுல அதெல்லாம் செதறி கீழே விழுதான். அது விழுறதுல அடியார்கள் என்ன பண்றாங்களா? அதெல்லாம் என்னடா இதெல்லாம் குப்பையா இருக்குன்னு அதெல்லாம் பெருக்கி விடுறாங்களா? அப்படியே மோதி உக்க முழுமணியின் திரளை அடியார் அழகினால் திரட்டும். அடியார்கள் அதெல்லாம் அடியார்களை கூட்டமா வர்றது என்ன பண்ணுதான் இந்த இது எல்லாத்தையும் இதெல்லாம் திரட்டுதான். இது அப்படியே பாத்தீங்கன்னா நம்முடைய திருவிளையாடல் புராணத்துல ஒரு பாடல் வரும். நம்முடைய பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல ஒரு பாடல் சொல்லுவார். வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையாள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலையிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்பாம். நந்தியம் பெருமானுக்கு துதியாக சொல்லப்படுவது. இங்க வானவர்கள் எல்லாம் கொடான வானவர்கள் வந்து சூழ்கிறார்களாம். அவருடைய மகுடங்கள்ல இருந்து மணிகள் சிந்துதான். அது எல்லாம் தொண்டர்கள் என்கின்றவர்களா அது அந்த மணிகள் எல்லாம் அதெல்லாம் குப்பை மாதிரி தள்ளி விட்டாங்க. அந்த மணிகள்லாம் தள்ளி விடுறாங்களாம். அப்படின்னா என்ன பொருள்? அதுவே முழுமுதற் பொருள், அதுவே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அதுவே என்பதை நமக்கு வலியுறுத்துகின்ற இடம்தான். பிரமனும் திருமாலும் வானவரும் காண முடியாத நிலையிலே பெருமான் விளங்கினான் என்ற இடம்லாம் எதை நமக்கு காட்டுகிறது என்றால் அவனே முழுமுதற் பொருள், அவனை தவிர வேறு ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. இது மணிவாசக பெருமான் பல இடங்கள்ல இத ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் பேசிக்கொண்டே வருவார் இந்த செய்தியை மட்டும். ஏன் அப்படின்னா இதுதான் நம்முடைய வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக விளங்குவது இந்த ஓரிரை தான். நாம் வழிபாடை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் முழு பயனை நாம் அடையவில்லை. காரணம் என்ன என்றால் நம்முடைய வழிபாட்டில் எங்கோ குறை, நம்முடைய வழிபாட்டில் எங்கோ ஒரு குறை ஏற்படுகிறது. அந்த குறை என்ன என்றால் நாம் பல தெய்வ நெறியில் சென்று கொண்டிருப்பதனால் அது குறையாக நமக்கு ஆகுகிறது. அந்த பல தெய்வ நெறி, சிறு தெய்வ நெறி, எல்லா தெய்வங்களையும் வழிபடு நெறி என்பதையெல்லாம் எப்பொழுது தவிர்க்கின்றோமோ நமக்கு எப்படி தோணும்னா அதெல்லாம் அந்த மாதிரி நிலைகளை பின்பற்றும் பொழுது அதெல்லாம் உண்மைன்னு தோணும் நமக்கு. மணிவாசகர் இதை ரொம்ப குறிப்பா சொல்ல, நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். அந்த சிறுநெறி என்பதுதான் இந்த சிறு தெய்வ நெறிகள். அது சாராமல் இருக்க வேண்டும். ஏனால் நம்மை முழுமைப்படுத்துதலிலிருந்து நம்மை தடுப்பது எது என்றால் இந்த ஓரிரை கோட்பாட்டை நாம் முழுமையாக பின்பற்றாத நிலைதான் நமக்கு அதை தருவது. பல சமயங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. மற்ற சமயங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த சமயங்கள் எல்லாம் மெய்ப்பொருளை முழுமையாக ஆய்வு செய்கிறதா என்றால் இல்லை. மெய்ப்பொருளை முழுமையாக ஆய்வு செய்கிறதா என்றால் இல்லை. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடல்ல சமன் சாக்கியம் ஆக்கியவாறேன்னு குறிப்பிட்டிருப்பார். சமன் சாக்கியம் ஆக்கியவாறு திரு இரும்புலை தேவாரத்துல சொல்லியிருப்பார். சமணத்தையும் சாக்கியத்தையும் பெருமான் தான் உண்டாக்கினான். சமணத்தை சாக்கியத்தையும் யாராவது தனியா எங்க இருந்தா வந்தாங்களா? இல்ல, பெருமான் தான். அப்புறம் ஏன் ஞான சம்பந்தரை கொண்டு ஏன் அதை மாற்றுகின்றான் பெருமான் என்றால் அது அந்த நெறியில் குறை நிகழ்ந்து விட்டது. குறைனா அந்த நெறியில குறைகள், பல்வேறு தேவையற்ற சிந்தனைகள், எல்லா செய்திகளை எல்லாம் அந்த சமயத்திலே புகுத்து விட்டார்கள். அதனால் பெருமான் என்ன பண்ணாரு? அதை நீக்குகின்றார். நம்முடைய வேணாட்டடிகள் அடுத்ததாக வருகின்ற திரு இசைப்பா ஆசிரியர்களை வேணாட்டடிகளும் இந்த ஓரிரை கோட்பாட்டை வலியுறுத்தும் முகமாக இந்த செய்தியை தான் வைக்கிறார். மற்ற சமயங்கள் என்னென்னமோ செய்திகள் தந்துகிட்டு இருக்கு. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பு என்னை நோயோடு பிணி நலிய இருக்கின்ற அதனாலே பேயா இத்தொழும்பனைத்தும் பிரான் இகழும் என்பித்தாய்
நாயேனை திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. அதாவது ஆயாத சமயங்கள், அந்த சமயங்கள்ல ஆயவே இல்லை. ஆய்தல் என்றால் அது சைவ சமயம் செய்ததுதான் இந்த ஆய்வு. எப்படி பெருமான் நாம் சித்தாந்தம் ஒத்துக்கொள்ளுகின்ற பரம்பொருள் என்று சொல்லப்படுவது எது என்றால் சிவம் மட்டுமே. சித்தாந்தம் ஒரு கோட்பாட்டை நிறுவுகிறது, அந்த அந்த ஒரு செய்திகளை எல்லாம் சேர்க்கிறது. அந்த செய்திகளுக்கு எல்லாம் உட்பட்ட ஒரே ஒரு பொருள் சிவம் மட்டுமே. அந்த முழுமுதற் பொருளாக சொல்லப்படுவது சிவம் மட்டுமே என்று வரையறுக்கிறது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சிவபெருமான கடவுளா ஏத்துக்குங்கன்னு சொல்லல. இந்தந்த கோட்பாடுகள் என்று சொல்லப்படும் இந்தந்த நெறிகளுக்கு உட்பட்டது சிவம் மட்டுமே. பிறப்பை கடந்த நிலை, பிறப்பை நமக்கு இல்லாமல் ஆக்குவது, வினைகளை நமக்கு இல்லாமல் ஆக்குவது, துன்பங்களை நமக்கு இல்லாமல் ஆக்குவது, இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவங்க தான் செய்ய முடியும். வினைகளே இல்லாதவன் அவன் ஒருவன் மட்டுமே. இந்த துன்பத்திற்கு அப்பாற்பட்டவனாக விளங்கும் அவன் ஒருவன் தான். மற்ற சமயங்கள் சொல்லுகின்ற தெய்வங்கள் அனைத்துமே பிறந்து இறந்து உழல்கின்ற தெய்வங்கள் தான். அந்த தெய்வ நெறியினால் நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? நோய் தான் நமக்கு பெருகும். நமக்கு நோய் வர்றதுக்கு காரணம்னா நமக்கு பல தெய்வ நெறிகளை நாம் செல்வதனால் நமக்கு நோய். அதை சொல்றாரு, ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பு என்னை நோயோடு பிணி நிலைய இருக்கின்ற அதனாலே. நோயும் பிணியும் நோய் வேற பிணி வேற. நோய் மனத்தின் பார்ப்பட்டது. அது நோய் என்பது மனக்கவலை. பிணி என்பது உடலுக்கு வருவது. நோயோடு பிணி நலிய இருக்கின்ற அதனாலே. இன்னொன்னு, இது பிணி என்பது உடலுக்கு மட்டுமல்ல, அது உயிரையும் பற்றக்கூடியது. நோய் நம்ம உடலுக்கு மனதுக்கு வருவது, பாதி நோய் நமக்கு எதுல இருக்குன்னா மனசுதான் காரணம். இல்லன்னு இருக்கிற வரைக்கும் நமக்கு நோய் கிடையாது. இருக்கான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலே நோய் பெருசாயிடும். பல தெய்வ நெறிகளை நாம் செல்லும் பொழுது என்ன ஆக, நமக்கு நோய் பெறுகிறோம். அது மட்டுமல்ல, பிறவி பிணியும் நீங்காது. அந்த நிலைக்கு நானும் ஆளாகி இருப்பேன், ஆனால் என்னை அதிலிருந்து பெருமான் காப்பாற்றினான். அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்பேயா இத்தொழும்பு அனைத்தும் எம்பீரா அஞ்சிகடும் என்பித்தாய். பெருமானே, யாராவது பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? அடாடா, இவன் அங்க போயிட்டானே, இவன் இங்க வந்துட்டானே. அது சொல்ற தம்பிரான் இகழும் அப்படின்னு தம்பிரான் இகழும்னு ஒரு சொல்லு பயன்படுத்தியிருப்பார் வேணாட்டடிகள். வேற ஒண்ணும் இல்ல, என் இகழும்னா இல்லாத பொருளை இருக்கிறதா சொல்றது. அவங்க சொல்லுவாங்க, இல்லாத பொருளை இருக்கிறதா சொல்றது, இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்றது. இதுதான் அந்த தம்பிரான் இகழும் என்பதுதான். நமக்கு எது இருக்கோ அதை நாமளே தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு காரணம் என்ன? பல தெய்வ நெறிகளுள் நம்மை நாம் ஆட்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய மணிவாசகர் சொல்ற, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்விலைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும். சொல்ற மணிவாசகர், உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் சூழ்கின்றாய் கேடு. உனக்கு நோய், இது நோய் ஆயிட்டு இருக்கு, உனக்கு தெரியல. விழுகின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே சொல்றாருல, அது ஒரு நோய். வேணாட்டடிகள் இதுவரை 9 ஆசிரியர் பெருமக்களால் அருளி செய்யப்பட்ட இந்த திருவிசைப்பாவில் இத்துணை ஆசிரியர் பெருமக்களுடைய செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இதில் வேணாட்டடிகள் ஒரு அடுத்த நிலையில் சென்று அந்த ஓரிரை கோட்பாட்டை வலியுறுத்துகின்றார். ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பு என்னை நோயோடு பிணி நலிய இருக்கின்ற. மற்ற சமயங்கள்ல செஞ்சா என்ன போனா என்ன ஆகும்? நோயோடு பிணிதான். பிறவி பிணி நீங்காது. நமக்கு நீங்காது. நமக்கு நோய் நீங்க வேண்டும் என்றால் ஒரு தெய்வ நெறியை பின்பற்ற வேண்டும். பெருமானை, என் போலிகள் உம்மை இனித்தெளியார் அடியாறு படுவது இதுவே ஆயில் அவர் சொல்றாருல. அதுதான் எல்லாரும் இந்த பொதுவா பேசுற மாதிரி என்னை வச்சிடாத, தம்பீராஞ்சிகளும் என்பித்தாய். பெருமானே, அடுத்தவங்க எல்லாம் நீ இப்படி போயிட்டியே, இப்படிலாம் இருந்துட்டியேன்னு பேசுற மாதிரி வச்சிடாங்க. ஏதமே பல பேச நீயனை ஏதிலார் முனம் என் செய்தாய். மணிவாசகர் கேட்கிறார். அந்த இடம் தான் இதெல்லாம். நோயோடு பிணி நிலைய இருக்கின்ற அதனாலே. எனக்கு இதெல்லாம் வந்துருச்சுன்னா நாளைக்கு என்ன 1 லட்சம் என்ன பேசுவான்? நீ அதெல்லாம் பண்ணல அதனாலதான் சொல்லுவோம்.
என்பித்தாய் அப்படின்ற. என்பித்தாய்னா நான் இந்த மாதிரி ஒரு பேரை வாங்குறதுக்கு ஒரு காரணம் ஆயிடக்கூடாது. ஏதமே பல பேச நீயனை எதிலார் முனம் என் செய்தாய் என்ற இடம் அதுதான். அப்படி சில சிறு தெய்வ நெறி என்று சொல்லப்படக்கூடிய பல தெய்வ நெறிகளுக்குள் நாம் செல்லும் பொழுது நோய் பெருகுகிறது, நம்முடைய பிறவி பிணி நீங்க போவதில்லை என்கின்ற இந்த செய்தியை வேணாட்டடிகள் பதிவு செய்கின்றார். தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள்ல 9ஆம் திருமண ஆசிரியர்ல புருடோத்தம நம்பி என்கின்றவர். ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பாரால் தாய் இவரே எல்லாருக்கும் தந்தையுமாம் என்பாரால் தேய் மதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் வாயின கட்டறிவார் வையகத்தாராவாரே. தலைவி சொல்வது போல, என் துன்பத்தை நீக்க மாட்டாரா இவரு, என் துன்பத்தை குறைக்க மாட்டாரா இவர், எல்லாருக்கும் தலைவரா. ஒரு எதிர்மறையில சொல்றது போல அதை அமைச்சிருப்பா. அந்த புருடோத்தம நம்பி அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. ஏ இவரே வானவர்க்கும் வானவரே, இது ஏதோ குறை சொல்றது போல இருக்கும், ஆனா உண்மையில குறை இல்ல. பெருமானுடைய நிறையை பேசுகின்ற இடம். எதிர்மறையில பாடல் அமைச்சிருப்பாங்க. ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பாரால், எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக சொல்லப்படுவது இதுதானே, இப்படித்தானே சொல்றாங்க எல்லாரும். தாய் இவரே எல்லாருக்கும் தந்தையுமாம் என்பாரால், எல்லா உயிர்களுக்கும் தாய் இவன் தான், தந்தையும் இவன் தான். தேய்மதியம் சூடியதில்லை சிற்றம்பலவர் வாயின கேட்டறிவார் வையகத்தார் ஆவாரே. வாயின, அதாவது வாயின கேட்டறிவார். வாயின வாயில இருந்து வர சொல்லு, அது உண்மைதானே சொல்லணும். உண்மையத்தான் சொல்றாங்களா, அது போய் சொல்றாங்களா இவங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்றது போல அமைச்சிருப்பா எதிர்மறையில. யாருக்கும் நல்லதே செய்யல இவரை போய் நீங்க இப்படி சொல்றீங்களே இவ்வளவு பெரியவரன்னு. ஆயாதல், அதாவது இது எதிர்மறையில சொன்னாலும் பெருமானுடைய பெருமைகளை பேசுவதாக அமைகிறது. எல்லா தெய்வங்களுக்கும் தலைமையாக விளங்குபவன் பெருமான். அவளுக்கு வேண்டியதை கேட்கிறா சாமி கிட்ட, அதுக்கு பெருமானை பொழுதுதான் சொல்றா. அவன் நமக்கு என்ன தெரியுது, அதை குறை சொல்றான். குறை இல்ல, அது உண்மையிலேயே அவனுடைய முழுவதத்தன்மையை நமக்கு காட்டுகிறது. அவனே ஒரு தெய்வம், அவனே எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம். அப்படிப்பட்டவர் தான், தெய்வத்தை தான் நான் வழிபடுகின்றேன்னு சொல்ல வரா. அதுதான் ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்ற அந்த அந்த செய்தியை நமக்கு புருடோத்தம நம்பி இந்த ஓரிரை கோட்பாடாக நமக்கு அருள்வது அந்த இடம் தான். அந்த ஆவாரே வையகத்தார் ஆவாரேன்னு ஒரு ஏகாரம் போட்டிருப்பார் அந்த பாடல். வாயின கேட்டறிவார் வையகத்தார் ஆவாரே அப்படின்னா, அவரே எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியவர், என் துன்பத்தையும் நீக்கக்கூடியவர் அவர் தான். அப்படி சொல்ல வர இடத்த எதிர்மறையில சொல்லியிருப்பா. வாயின கேட்டறிவார் வையகத்தார் ஆவாரே என்று அந்த ஏகாரத்தை, ஏகாரம் என்பது உறுதிப்படுத்துவதாக அமைகின்ற பகுதி தான் இந்த ஏகாரம். அடுத்து நிறைவாக ஒரு ஆசிரியர் எல்லோருக்கும் தெரியும், சேதிராயர் என்கின்ற ஒரு ஆசிரியரை நமக்கு திருவிசைப்ப ஆசிரியர்ல. மாதோர் கூரன் வண்டார் கொன்றை மார்பன் என்று ஓதில் உய்வன் ஒன் பைங்கிளியே எனும் சேதி இச்சரம் நான் முகனை தில்லை வாதித்தீர் என் மடக்கொடியே என்று சேதிராயர் என்று சொல்லப்படக்கூடிய 9வது ஆசிரியராக விளங்குகின்ற 9ஆம் திருமுறை ஆசிரியர் உடைய பாடல் என்ன சொல்லுது நமக்கு? மாதோர் கூரன் வண்டார் கொன்றை மார்பன் என்று ஓதில் உய்வன். பெருமானை எப்படி வழிபட வேண்டும், அது ஓரிரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கோட்பாட்டில் இருக்கும் பொழுது அவனை மட்டுமே உள்க வேண்டும், அவனை மட்டுமே உள்க வேண்டும், அவனை எப்பொழுதுமே அவன் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும். இப்படியே உச்சரித்துக் கொண்டால் நாம் உய்வை பெறலாம். மாதோர் கூரன் வண்டார் கொன்றை மார்பன் என்று ஓதில் உய்வன், நாம் உய்யவன். இந்த உயிர்னு ஒரு பொருள், ஆன்மாவுக்கு உயிர்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கு ஏன் உயிர்னு பேர் தெரியுமா? காரண பேர். அது உய்வை பெற வேண்டும் என்பதற்காக தான் அதுக்கு உயிர்னு பேர். உய்வை பெற இருக்கின்ற தகுதி உடையது அது என்பதனால் அதற்கு உயிர்னு பேரு. நாம் இந்த உயிர் உய்ய வேண்டும் என்றால் அது பிறந்து 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 உழல்கின்ற இந்த சுழற்சிக்குள் இருந்து வெளியே வர வேண்டும். அதுதான் உய்வு. ஒரு பிறவி எடுக்கிறது, அடுத்து வினை செய்யறது, அது ஒரு பிறவி எடுக்கிறது, அடுத்த பிறவி, இப்படியே போயிட்டே தானே இருக்கு. அப்ப வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. அதுக்கு ஓய்வே இல்லையே. ஓய்வு தானே அது உண்மையான உய்வா இருக்க முடியும். உய்வு என்றால் நிறைவு.
அந்த நிறைவை அது எப்பொழுது பெறும்? பிறப்பு இறப்பு அற்ற நிலையில் இருக்கும் பொழுது, அது எப்பொழுது? பெருமான் திருவடியில் இருக்கும் பொழுதுதான். பெருமான் திருவடியில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு இன்பம், என்றுமே இன்பம், பிறப்பு இறப்பு அற்ற நிலை. அதுதான், அப்பொழுதுதான் உய்வு என்பது. நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தேவாரம் அதுதான் சொல்லுது. பற்று நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்கு செல்லும் பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டுமா? பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்கு செல்லும் பரிசு வேண்டும். மேலான நிலைக்கு செல்ல வேண்டுமா? சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில். வினைகள் சூழ்ந்திருக்கிறது, அதையெல்லாம் கழல வேண்டுமா? நான் ஒரு யோசனை சொல்றேன், ஏன் கூட வா. மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத. துஞ்சாவண்ணம். துஞ்சாவண்ணம்னா தொடர்ந்து செய்யணும், அதை நீ விட்டுறக்கூடாது. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்கு செல்லும் பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம். உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உணையல்லாதொரு தெய்வம் உள்கேன் என்றும், புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும், பொழில் ஆரூரா 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 என்றே அலரான் இல்லை. இதுதான் ஏகதை வழிபாடு. பொழில் ஆரூரா, பெருமான் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும், அதுதான் உய்வை தரும். உனையன்றி வேறோர் தெய்வம் உள்கேன் என்றும் சொல்றாருல்ல, உனையன்றி வேறோர் தெய்வம் உள்குதல் தான் நாம என்ன பண்றோம், அங்கங்க ஏதாவது போயிடுறது, இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிடுது. அந்த மாதிரி போகாதீங்க, அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தரக்கூடிய நெறி நமக்கு இங்கே இருக்கின்றது. எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடிய நிலையிலே பெருமான் நமக்கு இங்கே விளங்குகின்றான். அவரை நாம் வழிபட்டாலே போதும். ஞானசம்பந்த பெருமான் பதியமும் நமக்கு அதுதான் சொல்ற. ஆயாதன சமயம் பல அறியாதவன், நெறியின் தாயானவன், உயிர்கட்கு முன் தலையானவன், மறைமுத்தியானவன், சிவன் எம்மிரை செல்வ திரு ஆரூர் மேயானவன், உறையும் இடம் வீழிம் விழலையே. நம்முடைய சமயம் நமக்கு எல்லா நெறிகள் அறிவார்ந்த நெறியை நமக்கு தந்திருக்கின்றது. சிவன் எம் இறை, சிவனே நம்முடைய இறை, அதுவே ஓர் இறை, அதுவே நாம் ஒன்ற வேண்டிய இறை. ஓர் இறை என்பது ஒண்ணு எண்ணிக்கை கிடையாது. ஓர் இறை என்றால் நாம் ஓர வேண்டிய, ஓர்ந்து இருக்க வேண்டிய இறை எது? அதுதான் சிவம். ஓர்தல் என்று நம்முடைய மணிவாசகர் சொல்வார், இந்த ஓர்தல். 9 ஆசிரியர் பெருமக்களும் நீங்க எப்படி எந்த கோணத்தில் இருந்து பார்க்கும் பொழுதும் அவர்களும் 9 ஆசிரியர் பெருமக்களும் இந்த ஓரிரை கோட்பாட்டை வெவ்வேறு முறைகளிலே ஒவ்வொரு பதிகங்களிலும் பாடல்களிலும் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இப்படி இன்னும் பல்வேறு செய்திகள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் மூலமா 9 ஆசிரியர் பெருமக்களும் பதிகங்களில் நமக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இது எல்லாம் தருவது இந்த ஏகாரமாக சிற்றம்பலமே சிற்றம்பலமே என்று அந்த பதிகம் சொல்லும் பொழுதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அவனே நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். நாம் அதை பெறுகின்ற நிலையிலே இருக்கின்றோமா என்பதுதான் அறிந்து கொள்ள வேண்டியது என்பது. அதுதான் ஓரிரை. நாம் பல தெய்வ நெறிகளுக்குள் செல்லாது, வேறு ஒரு இடம் இருக்கின்றது என்று அந்த இடத்திற்கு செல்லாது, சைவ நன்னெறியை பின்பற்றி பிறவி வாழும் காலத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவாக பிறவி இல்லாத இனி ஒரு பிறவியை நமக்கு தராத நிலையாகிய பெருமான் திருவடி பேற்றை அடைய வேண்டும். அதை தரக்கூடியவன் யார் என்றால், பிறவிகளையே இல்லாத நிலையில் விளங்குகின்ற பெருமானாக விளங்குகின்ற பரம்பொருளாகிய சிவப்பரம்பொருள் ஒன்றே. அது மட்டுமே எல்லாவற்றுக்கும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை என்று பேசிய திருமூலருடைய வாக்கிற்கேற்ப நம்முடைய திருவிசைப்பா ஆசிரியர்களும் வேறு ஒரு தெய்வ நெறிகளுக்குள் நாம் செல்ல வேண்டாம், இந்த ஒரு தெய்வ நெறியில் நின்று அதுவும் சிவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூல பரம்பொருளையே நாம் முழுமையாக உள்கி நம்முடைய நோயையும் நீக்குவோம், பிறவி பிணியும் களைவோம். அதற்கு நமக்கு மிக முக்கிய துணையாகவும் மூலமாகவும் விளங்குவது, எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் எத்தனை நெறிகள் இருந்தாலும் ஓரிரை என்கின்ற இந்த நெறிதான் நம்மை முழுமைப்படுத்தக்கூடிய நெறி. நம்முடைய வழிபாட்டை முழுமையாக்குவது எது என்றால் இந்த ஓரிரை கோட்பாடு தான். அந்த ஓரிரை கோட்பாடு மட்டுமே நம்முடைய 12 திருமறை ஆசிரியர்களும் இந்த அளவு சைவ நன்னெறியை
இந்த உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அருட்குருநாதர் பலரும் இந்த ஒரு நெறியை ஓரிரை கோட்பாடைத்தான் பல்வேறு முகங்களில் நின்று பல்வேறு செய்திகளாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். நாமும் தொடர்ந்து நம்முடைய வழிபாட்டிலே ஓரிரை என்கின்ற இந்த நெறியை நாம் பின்பற்றுவோமேயானால் நாம் வாழ்விலே நாம் அடைய வேண்டியது எதுவோ அதை நாம் மிக விரைவில் அடையலாம் என்று சொல்லி, ஆனால் பலருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த செய்தியை சொல்லும் பொழுது அது அப்புறமா பாத்துக்கலாங்க, இப்பவே தேவையா, இப்பவே நாம அந்த இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறேன். ஆனா உண்மை அது இல்லை. ஓரிரை கோட்பாடு மிக ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம தொடங்கணும். அப்பதான் நமக்கு அதுல முழுமை கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம உடனேவே நம்ம அடுத்த பகுதிக்கு கொண்டு போறதுக்கு தயாரா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்க இல்லையா அங்க இங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்க, வாங்க நான் கூட்டு போயிடுறேன், வேற பக்கம் கூட்டு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பர் பெருமான் அந்த செய்தியை தான் நமக்கு வலியுறுத்து நமக்கு முதல் பாடலே சொல்றாரு. காத்தாழ்பவர் காவல் இல்லாமையினால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி, நீதானே காப்பாத்திருக்கணும், இங்க இருந்துட்டு இங்கேயும் போகாதுன்னு பாத்துருக்கணுமா இல்லையா? வேற ஒருத்தர் கூப்பிட்டா நான் கிளம்பி போயிட்டேன் சொல்றாருல்ல, காத்தாழ்பவர் காவல் இல்லாமையினால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று. அந்த பக்கம் இருக்க வாங்க நீங்க கூட்டிட்டு போயிட்டான். அப்ப ஏன் அவங்க கூப்பிடுறாங்க? இங்க நமக்கு முழுமையாக அதை எடுத்துரைப்பவர்கள் இல்லாத காரணத்தினால் வேறு ஒரு அழைப்பை நாம் ஏற்க வேண்டிய நிலைக்கு செல்லுகின்றோம். அது எப்படிங்க மறுக்கிறது? அவர் கோச்சு பாருங்க. நமக்கு இந்த புரை நெறிகளை பின்பற்றுவதற்கு நாம் வச்சிருக்கிற ஒரு சாக்கு என்னன்னா, அவர் கோச்சுப்பாரு, அதனால அதையும் செய்யணும், இவரு கோச்சுப்பாரு. அப்போ நாம நெறியை பின்பற்றுவதில் நமக்கு விருப்பம் இல்லை, யாராவது தவறா நினைச்சுப்பாங்க, அதுதான் தவறு. நெறி என்பது என்றுமே ஒன்றுதான். நமக்கு அருட்குருநாதரும் ஞானாசிரிய பெருமக்களும் நமக்கு தந்தது இந்த ஓரிரை கோட்பாடு என்பதிலே நாம் முழுமையாக இதை ஏற்று போற்றினால் நம் வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்று சொல்லி, இந்த குறிப்பிட்ட ஒரு சில மணித்துளிகளிலே இளைய சிற்றறிவுக்கு எட்டிய சில செய்திகளை தங்கள் முன் பகிர்ந்து கொண்டேன். 9ஆம் திருமுறையிலிருந்து இந்த இதில் ஏதோ பிழைகள் இருப்பின் இது எளியனுடையது என்று சொல்லி, இதில் நிறை இருப்பின் அது அருட்குருநாதரையே சாரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை எளியனுக்கு நல்கி 9ஆம் திருமுறை பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்கின்ற இந்த அற்புதமான களத்திலே எளியனுக்கும் வாய்ப்பை நல்கி எளியனையும் இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நெறியை காட்டியருடைய போற்றுதலுக்குரிய சிவ லாவண்யா அருள் அம்மையார் அவருடைய திருவடிகளுக்கு இந்த நேரத்திலே நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஏகதெய்வ வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓரிரை கோட்பாட்டை பின்பற்றுவோம், எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம் என்று சொல்லி தோடு எளியனுடைய சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.